தமிழ்நாட்டுல இவ்வளவு கேவலமா ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு காவல் நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா, அவங்க பேர் தான் முத்துராசி. ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த திருநங்கை. விஷயம் என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட இவங்க தீ குளிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, பிச்சை எடுக்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அண்ட திருநங்கைகள் பிச்சை எடுத்து தொல்லை பண்றாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதன் காரணமா 2 திருநங்கைகள் கைது செய்யப்படுறாங்க. அதுல ஒருத்தவங்க தான் முத்துராசி. உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினதாகவும் அதுல மனவிரத்தில வெளியே வந்து தீ குளிச்சதாகவும் சொல்லப்படுது. நீ ஆம்பளை தானே அப்படின்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த அசிங்கம் தாங்க முடியாம தீ குளிச்சதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் முத்துராசியோட வாக்குமூலத்திலையும் திருநங்கைகளும் வந்துட்டு போலீஸ்காரங்களே கொளுத்திட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன கொடுமை என்னன்னா, எரிஞ்சு போனவங்களை கூட்டிட்டு போறதுக்கு எந்த ஆம்புலன்ஸும் வராம பைக்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த நியூஸ் சேனலும் இதை பத்தி வாயை திறக்க தயாரா இல்ல. எதுக்கு அவங்க மேல அவ்வளவு இருக்கு? இந்த சம்பவத்தை கண்டிச்சுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருநங்கைகள் சாலை மறியலையும் அவங்க உடம்புல பெட்ரோல் ஊட்டியும் போராட்டம் நடத்திருக்காங்க. பெரிய பெரிய தப்பு பண்ணவங்களெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உடனடியாக கைது செஞ்சு இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமா? ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, ட்ரெண்ட் பண்ணுங்க. இது மக்கள் மத்தியில் போய் சேர்றதுனால உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் இந்த சம்பவம் ரிப்பீட் ஆகாம உங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கிடைச்சா அதுவே பெரிய விஷயம். உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த விஷயத்துலன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.